அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினம் நம்ம உங்களுக்கு என்ன சொல்லி தரப்போம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரடைப்பு சொல்றாங்க இல்லையா, அந்த மாரடைப்பு வரும்போது நீங்க எந்த வர்மத்தை கையாண்டா உடனே அவங்க அதுல அவங்க விடுபட்டு அவங்க உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு வர்ம புள்ளி நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு வர்ம புள்ளி, எல்லாருமே தெரிஞ்சுக்குங்க. ரொம்ப எளிமையான விஷயம் தான், எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்ப மாரடைப்பு வரும்போது அவங்களுக்கு வரக்கூடிய அந்த வலியும் சரி, அந்த அடைப்பும் சரி உடனடியா நீங்கிடும். செய்த உடனே உடனடியாக நீங்கிடும். அதுக்கு நம்ம எந்த மருமத்தை கையாளணும், அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன், பார்த்துக்கங்க. இப்போ நல்லா கவனிங்க. இந்த இடத்துல இது நீங்க சரியா கணிக்கணும் கூட அவசியம் இல்லை. ஓரளவுக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். உள்ளங்கையை வச்சுட்டு நீங்க தட்டிக்கலாம். ஒருவேளை அவங்க மயக்கம் கீழே கிடந்தாங்க அப்படின்னா, படுத்துட்டு இருந்தாங்கன்னா படுத்தி வச்சு நீங்க தட்டலாம். உட்கார்ந்துட்டு இருந்தாங்கன்னா உட்கார வச்சு தட்டலாம். நின்றுட்டு கூட தட்டலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா நீங்க பாத்துங்க, இடத்த மட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு பாத்துங்க. இந்த இடத்துல ஒரு புளி இருக்கு பாருங்க, இந்த காரை எலும்புன்னு சொல்லுவோம். இந்த எலும்பும் இந்த புஜமும் சேரக்கூடிய இடத்துல ஒரு புளி இருக்கு, பேர் விளக்கு பேரு. இந்த இடத்துல இருந்து ஒரு 4 விரல்கள் கீழே ஒரு 3 விரல்கள் அகலத்துல, இங்க இருந்து 3 விரல்கள் அகலத்துல இருக்கக்கூடிய இந்த இடத்துல ஒரு புளி இருக்கும். இதுதான் நான் என்ன சொல்றேன், திவலைக்கால வர்மம்னு சொல்றோம். இந்த திவலைக்கால வர்மத்துல நீங்க என்ன பண்ணணும்னா, நம்ம உள்ளங்கையை பிடிக்கணும். இது உள்ளங்கைக்குமா வச்சீங்கன்னா போதும். இந்த இடத்துல எங்க இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அடி உண்டு. இந்த உள்ளங்கையை இப்படி வச்சு ஒரு 5 தட்டு பாருங்க, 1 2 3 4 5, இந்த மாதிரி 5 தட்டு தட்டின உடனே அவங்களுக்கு அந்த அடைப்பும் வலியும் உடனே விலகி அவங்க என்ன அவங்களுக்கு இயல்பாக மூச்சு வர ஆரம்பிச்சிடும். அந்த பிரச்சனை உடனே சரியாயிடும். அவங்க உடனே அவங்க அந்த பிரச்சனைகளுக்கு மீண்டு வந்துடுவாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இது எல்லாரும் தெரிஞ்சுக்குங்க. நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பல பேருக்கு உபயோகமா இருக்கும். அதுக்கப்புறமாக அவங்க முதுகுப்புறத்துல கவனிங்க, நல்லா கவனிங்க. இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, நல்லா கவனிங்க பாருங்க. இந்த இடத்துல ஒரு 3 தட்டு பாருங்க. அப்படி 3 தட்டு தட்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சுத்தமாவே உங்களுக்கு இந்த பிரச்சனையே இருக்காது. சரிங்களா? இது நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த திவலைக்கால வர்மம் சொன்ன இல்லையா, அது எங்க இருக்குன்னா, இங்க இருந்து 4 விரல்கள் கீழே 3 விரல்கள் உள்பக்கமாக 15 இடத்துல இருக்குது. இதுதான் திவலைக்கால வர்மம். இது நீங்க அடிக்கும் போது இந்த மாதிரி கை வச்சுட்டு ஒரு 5 தட்டு தட்டுங்க. 5 தட்டு தட்டிட்டீங்கன்னா உடனே அவங்க அந்த பிரச்சனையில இருந்து விடுபட்டுருவாங்க. அது வலியா இருந்தாலும் சரி, அடைப்பா இருந்தாலும் சரி, உடனே அது விலகி வந்துருவாங்க. அதுக்கப்புறமாக அவங்க திரும்பி நீங்க போய் பின்னாடி திரும்பினாலும் சரி, இல்ல குப்புறப்படுக்க வச்சாலும் சரி, அதுக்கப்புறம் அவங்க உட்கார வச்சோ, இல்ல உட்கார வச்சுட்டா நல்லது, ரொம்ப நல்லது. குப்புறப்படுக்க வைக்கிறத விட உட்கார வச்சு அவங்க முதுகுல பாருங்க, இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த பகுதியை இப்படி கை வச்சு 3 தட்டு தட்டிக்கணும். அப்படி 3 தட்டு தட்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆவாங்கன்னா, அவங்க பழையபடிக்கு அந்த பிரச்சனைக்கு விடுபட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்லணும்னா, அவங்கள வீட்டுக்கு போயிட்டு ஒரு சுக்கு இருக்கு இல்லைங்களா, சுக்கு ஒரு 2 இன்ச் அளவுக்கு எடுத்துட்டு தோலை சீவி தட்டி தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வைக்கணுங்க. ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு 1 டம்ளரா சுண்ட வைக்கணும். சுண்ட வச்சு கொஞ்சோண்டு பனை வெள்ளம் இல்லைன்னா கரும்பு சர்க்கரை, நாட்டு சர்க்கரை போட்டுட்டு அதை குடிக்க சொல்லிடுங்க. ஒரு 3 மணி நேரம் குடிக்க சொல்லுங்க. இன்னைக்கு குடிக்க சொன்னாங்களா, மறுபடியும் நாளைக்கு ஒரு நாள், அது மாதிரி 3 நாளைக்கு தொடர்ந்து 1 டம்ளர் டெய்லி குடிக்க சொன்னீங்கன்னா இந்த பிரச்சனை மறுபடியும் வரவே வராது. அதனால இந்த ஒரு விஷயத்தை நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்குங்க, இதை பயன்படுத்திட்டு வாங்க. இது உங்களுக்கு ஆபத்துக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வர்ம புள்ளி தான் இந்த திவலைக்கால வர்மம். சரிங்களா? நல்லது. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், நம்ம பாத்தீங்கன்னா நம்ம காணொலிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா பல காணொலிகள் சில பேருக்கு கிடைக்கணுங்கிறாங்க, சில பேருக்கு கிடைக்கிறது இல்லைங்கிறாங்க. அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதிசக்தி வர்மக்கலை அப்படின்னு ஒரு மொபைல் ஆப்ஸ் நம்ம வெளியிட்டு இருக்கோம். இது மொபைல் ஆப்ஸ். அதுக்கு உண்டான அந்த இணையம் லிங்க் இருக்கு இல்லைங்களா, அந்த லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், பார்த்துக்கங்க. அந்த லிங்க்ல போய் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப்ஸ் கிடைக்கும். இந்த ஆப்ஸை நீங்க எல்லாம் பயன்படுத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள நம்ம வீடியோக்கள் எல்லாமே